நடிகர் சூர்யா அவர்கள் கொஞ்ச நாட்களாகவே வந்து பார்த்தோன்னா, அவருடைய தந்தைய விட்டு பிரிஞ்சிருக்காரு. அதோட இப்ப மும்பையில செட்டில் ஆயிருக்காரு அப்படின்ற எல்லா விஷயமும் எல்லோருக்குமே தெரியும். இதுக்கு தான் நாங்க அங்க செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னும், தலையாட்டி பொம்மையாக சூர்யா அவர்கள் மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வெளியாகி இருக்குது. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய நட்சத்திர தம்பதிகள்ல 2K கிட்ஸ் வரைக்கும் கொண்டாடக்கூடியது சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்கள் தான். சூர்யா, ஜோதிகா போல இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் கனவாக இருக்கும். அதை தாண்டி இந்த காலகட்டத்தில கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. அப்பா, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அண்ணன், தம்பி அதிக பாசத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த வீட்டின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கு. சூர்யா மற்றும் கார்த்தியின் அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் பருத்தி வீரன் சர்ச்சையிலேயே வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு. தம்பி ஹீரோவாக, அண்ணன் காசு கொடுத்து உதவ முடியாத நிலைமையில இருக்கும் பொழுது வீட்டின் நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதற்கு முன்பாகவே சூர்யா மற்றும் ஜோதிகா குடும்பத்துடன் மும்பைக்கு குடி போனது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சமீபத்தில் நடிகை ஜோதிகா கொடுத்த பேட்டி ஒன்றில் எதற்காக மும்பைக்கு குடி போனாங்க அப்படின்றத அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்னு ரசிகர்கள் புலம்பும் அளவிற்கு அந்த காரணம் இருக்குது. திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக நிறைய படங்கள் நடித்து வந்தாங்க. தற்போது அவங்களுக்கு மற்ற மொழி பட வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு. நடிகர் சூர்யாவுக்கு முழுக்க முழுக்க சென்னையை நம்பி தொழில் இருக்கும் பொழுது எதனால் மும்பைக்கு குடிபெயர்னாரு அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே சந்தேகம் இருந்துச்சு. ஜோதிகா அதற்கு அவருடைய அப்பா மற்றும் அம்மாவின் உடல்நிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிகாவினுடைய அப்பா அம்மாவுக்கு 2 முறை கொரோனா வந்து சென்றதாம். அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லையாம். கிட்டத்தட்ட 16 வருட திருமண வாழ்க்கையில் அப்பா அம்மாவை அவ்வப்போது தான் சந்திச்சு வந்தாங்களாம். இனி என்னுடைய அப்பா அம்மாவுடன் சிறிது காலம் செலவழிக்க நான் விரும்புகிறேன், அதனால தான் மும்பைக்கு குடி போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் அங்கே கல்வித்தரம் நன்றாக இருக்குது, அங்கே நாங்கள் இருக்கிறோம், அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஜோதிகாவினுடைய இந்த முடிவுக்கு சூர்யாவும் உடனே ஓகே சொல்லிட்டாராம். ஜோதிகா அவர்களுக்கு அப்பா அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்றால் சூர்யா அவர்களுக்கு அவருடைய அப்பா அம்மா இருக்க வேண்டும் என்று தோணாதா? இதே போன்று கார்த்தியின் மனைவி அவருடைய அப்பா அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கார்த்தியும் அந்த வீட்டை விட்டு போகணும். அப்படி பார்த்தால் சிவகுமார் மற்றும் அவருடைய மனைவிக்கும் தான் வயது அதிகமாயிடுச்சு. சூரியன் ஏன் இதையெல்லாம் யோசிக்காம ஜோதிகா அவர்கள் சொன்ன முடிவுக்கு தலையசைச்சார்னு ரசிகர்கள் ஆதங்கப்பட்டு வராங்களாம். நடிகர் விஜய் அவருடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே மகனாக இருந்தும் அவர்களை தனியாக விட்டுவிட்டு நீலாங்கரை வீட்டில் வசித்து வராரு. திரையில் நமக்கு அறிவுரை சொல்லும் ஹீரோக்கள் உண்மை வாழ்க்கையில் அதெல்லாம் கடைபிடிப்பதில்லை அப்படின்னு இப்போ அந்த கசப்பான உண்மை வந்து பார்த்தோன்னா எல்லோருடையுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.